ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேன் சர்ச் ஃபார் மீனிங். இது எழுதினவங்க விக்டர் ஃப்ரான்கல். இது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் 1946 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் வேறு, அப்புறம் இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு வார் செகண்ட் அப்போ தான் நடந்த ஒரு விஷயத்தை ஆத்தர் இதில் ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய மக்களால் ரீட் பண்ணப்பட்டு நிறைய மக்களுக்கு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டாக இருந்தது இந்த புக்கை ரீட் பண்ணும்போது தான். அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டோன்னா, எல்லா ஹியூமனும் எதுக்காக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃபுக்கான ஒரு மீனிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த புக் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி கேட்டாலும் இல்லை புக்ஸில் நம்ம ரீட் பண்ணாலும் நம்மளுக்கு வர்ற குவெஸ்டின் என்னவா இருக்குன்னா, இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுற விதமாக இவங்க பேசுகிறாங்க, ஆனால் நம்மளோட சஃபரிங்ஸ்லேயோ நம்மளோட அந்த வஸ்ட் பீரியட்லேயோ இவங்க இருந்து பார்த்துருந்தா தான் அவங்களுக்கு தெரியும், நம்மளோட கஷ்டம் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஏன்னா மோட்டிவேட் பண்ணுற விதமாக பேசுகிறதோ என்கரேஜிங்கான வார்த்தைகள்லாம் யார் வேணால் பேசலாம். ஈவன் ஒரு சின்ன விஷயத்தில் கூட கஷ்டப்படாதவங்க கூட இன்ஸ்பைரிங்காக பேச முடியும். ஆனால் நம்ம எப்போ அதை ஏற்றுப்போம் அப்படின்னா, யார் ஒருத்தங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வராங்களோ அவங்க பேசும்போது தான் ஓகே, இவங்களாலே அது முடியுது, நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருந்தப்போ ஹிட்லர் ரூல் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அப்போ ஜூஸ் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அந்த கேம்பில் நியர்லி 50,000 பீப்புள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹிட்லரோட குரூப் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஜூஸ் எல்லாத்தையும் காரணமே இல்லாமல் அடித்து கொடுமைப்படுத்தி அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கொடுமை நடந்த ஒரு இடத்துல நம்மளோட ஆத்தர் விக்டர் அவரும் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் ஆத்தர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த ஒர்க்கில் லோகோ தெரப்பி அப்படின்ற ஒரு டேர்மையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆத்தர் ஒரு டாக்டர் அண்ட் சைக்காட்டிஸ்ட். ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த டைமில் ஹிட்லரோட ரூலிங் ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சு, நிறைய மக்கள் காரணமே இல்லாமல் கொல்லப்படுறாங்க. ஆனால் இவருக்கு எந்த மாதிரி தாட் இருக்குன்னா, நம்ம ஒரு டாக்டர், நம்மளை கண்டிப்பாக ரொம்ப ரெஸ்பெக்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொடுமைலாம் நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி சந்தோஷப்படுறதுக்குள்ள ஒரு பெரிய வண்டி வருது. இவங்க குரூப் ஆஃப் பீப்புள், அந்த ஜூஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே அந்த வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் தான் நம்ம ஆத்தரும் இருக்கிறாரு. ஸோ அவரோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் அந்த வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 3 ட்ரெயின் நிற்கிது. அந்த 3 ட்ரெயின்லையும் இப்போ ஒரு ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேரையும் வேறு வேறு ட்ரெயினில், ஸோ ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்கள அப்படியே பிரித்து வேறு வேறு ட்ரெயினில் ஏற்றி விட்டுறாங்க. ஒரு ட்ரெயின்லேயே அந்த ட்ரெயின் ஃபில் ஆகி ஒரு கால் வச்சு கூட நிற்க முடியாத அளவுக்கு ஹியூமனை அந்த ட்ரெயினில் ஏற்றுறாங்க. ஹிட்லர் பீரியடில் மோஸ்ட்டாக என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் பீப்புளை தான் அவங்க கொலை பண்ணுவாங்க. ட்ரெயினில் இந்த மாதிரி மொத்தமாக பீப்புள் எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு அந்த ட்ரெயினை ஆக்சிடெண்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு இடத்துல எல்லாரையும் அசெம்பிள் பண்ண வச்சு ஷூட் பண்ணுறதோ இல்லைன்னா ஏதாவது பாய்சன் உள்ள கேஸ் அங்கே ரிலீஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி ஒரு மாஸ் கில்லிங் தான் அவர் பண்ணிகிட்ருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெயினில் எல்லாரையும் ஏற்றி கூட்டு போயிட்டாங்க. மூச்சு விடக்கூட கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் அங்கே மக்கள் எல்லோரும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ஒரு கேம்ப் ஒன்று இருக்கும், அந்த கேம்புக்கு மட்டும் இந்த ட்ரெயின் போயிடவே கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும் போதே இடையிலே ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டாப் ஆன உடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வரும், ஒருவேளை இந்த இடத்துல வச்சு தான் கொலை பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அப்புறம் அந்த ட்ரெயினை மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி போகிற வழியிலெல்லாம் இடையிடையே நிப்பாட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க பயப்படணும் அப்படின்றது தான் அந்த ஹிட்லர் டீமோட இன்டென்ஷனாகவே இருக்கும். ஸோ எப்போவுமே அவங்கள ஒரு பயத்தில் வச்சுருக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க. அப்புறம் அந்த ட்ரெயின் ஒரு வழியாக அவங்க போக வேண்டிய டெஸ்டினியை அடைஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் எந்த கேம்புக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி ப்ரே பண்ணாங்களோ கரெக்டாக அந்த கேம்ப்லேயே அந்த ட்ரெயின் நிற்கும். ஸோ நம்ம இறந்து தான் போக போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கும், யாராவது ஒருத்தங்க நம்மளை சேவ் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கூட நார்மலாக ஹியூமன் எல்லாருக்கும் இருக்கிறது தானே, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு நிமிஷம் நம்மளுக்கு ஒரு ஹோப் இருக்கும், யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த ஒரு செகண்ட் இவர் அந்த கேம்புக்கு போகும்போது ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அந்த கேம்பில் போய் எல்லாரும் இறங்கினதுமே எல்லாரையும் ஒன்று போல் நிற்க விட்டுருக்கு. மென் தனியாக விமன் தனியாக பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன
பண்ணுறாங்கன்னா, லெஃப்ட் சைட் கொஞ்சம் பேர், ரைட் சைட் கொஞ்சம் பேர்னு பிரிக்கிறாங்க. அதில் யாரெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்களோ அவங்கள லெஃப்ட் சைடும், கொஞ்சம் ஸ்டெடியாக என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ரைட் சைட்லேயும் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது இவருக்கு கொஞ்சம் ஹோப் வருது ஆத்தருக்கு. என்னென்னா, இப்போ இவர் வந்து ஒரு யங் மேன் மாதிரி இருக்கிறாரு. அதனால் இவருக்கு ஏதோ ஒரு நல்ல ஒர்க் கொடுக்க போகிறாங்க, இவரை இல்ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையோட இவர் ரைட் சைடு போய் நிற்கிறாரு. லெஃப்ட் சைடு நின்றவங்க எல்லாருமே ரொம்ப வீக்காக இருந்தவங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாரையும் நேராக கிரேவ்யார்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த வீக்காக இருக்கிறவங்க யாராலையும் இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த ஒர்க்கும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ கொஞ்ச நாளில் இறந்து போகிற நீங்கள் ஏன் இப்போவே இறந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேவ்யார்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுவும் இங்கே வச்சு கொலை பண்ணுனா டெட் பாடிஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நேராக கிரேவ்யார்ட்லேயே போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் பரி பண்ணுறதுக்கு இடம் இருக்காது இல்லையா? அதனால ஒரு சிம்னி மாதிரி இருக்குது. அந்த சிம்னிக்குள்ளே எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணி போகணும். அதில் இருக்கிற அந்த ஹீட்லேயே அவங்க எல்லாரும் பேர்ன் ஆகி அப்படியே காற்றோட கலந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போன கொஞ்ச நேரத்திலேயே நிறைய பேரை கொன்னுட்டாங்க. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கும் பயம் வருது. நம்மளுக்கு ஒர்க் கொடுக்க போகிறாங்க, ஆனால் என்னைக்குனாலும் நம்மளும் இந்த மாதிரி சாக தான் போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்போது ஸ்ட்ராங்கான பீப்புள்னு சொல்லி ரைட் சைட் கொஞ்சம் பேரை நிறுத்தி வச்சுருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாரையும் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் சர்க்கிளாக நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு மிடில் இந்த ஹிட்லரோட ஆர்மி நிற்கிது. எல்லாரும் கன் வச்சுட்டு அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இப்போது அந்த மிடில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, நான் இப்போ கரெக்டாக 30 கவுண்ட் பண்ணுவேன். அந்த 30 கவுண்ட் பண்ணி நான் முடிக்கும்போது கையிலையும் உங்கள் உடம்புலையும் எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. அதாவது உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் கையிலையும் ஏதாவது திங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எந்த திங்ஸுமே வைக்காமல் எல்லாத்தையும் த்ரோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் 30 என்ன ஸ்டார்ட் பண்ணோடனே இவங்க எல்லாருமே அவங்க கையில் இருந்தது எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் கேட்குறதுக்கு கூட அவங்க டைம் கொடுக்கல. ஒருவேளை அவங்க கேட்டாங்க, டிலே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள அடித்து கொன்றுவாங்க அப்படின்றது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே இவங்க குயிக்காக அவங்க சொன்ன மாதிரி எல்லா திங்ஸையுமே தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கி போட்டுட்டு அவர் கரெக்டாக 30 எண்ணி முடிக்கும்போது ஆத்தரோட கையில் அவர் எழுதின அந்த ஸ்கிரிப்ட் இருந்திருக்கும். அவர் இங்கே எழுதணுன்றதுக்காக தான் வந்தார். ஆனால் அதையே பண்ண விடாமல் அவர் கையில் இருந்த அந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு அவரை ரொம்பவே பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. இப்போது ஆத்தரும் அந்த குரூப்பில் ஒரு ஆளாக நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போது அப்படி ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே தான் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடமாவது ஓகேவா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது என்ன இடம்னா செப்டிக் டேங்க். அதாவது அவங்க இருக்க போகிற அந்த இடத்துக்கு மேலே தான் ஒரு லெட்டன் இருக்குது. அங்கேருந்து ஹியூமன் போகிற அவங்களோட வேஸ்ட் எல்லாமே இந்த ரூமில் தான் விழும். ஸோ இவங்க எல்லாருமே அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணணும். அவ்வளோ ஸ்மெல் வரும். எப்போ வேணால் அங்கேருந்து அந்த ஷிட் வந்து கீழே விழலாம். எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வேறு வழியே கிடையாது, அவங்க அங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். இன்னொரு ஒர்க் என்ன கொடுப்பாங்கன்னா, அந்த ரூமை ஃபுல்லாக இவங்க தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி க்ளீன் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு டூல்ஸும் கொடுக்க மாட்டாங்க. கையில் தான் ஹியூமனோட வேஸ்ட்டை இவங்க தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கும். அப்படி தூக்கிட்டு போகும்போது அதுலேயும் இவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வேகமாக தான் இங்கேருந்து தூக்கிட்டு போகணும், மெதுவாக நடந்துட்டு போனாலும் அடி விழும். அப்படி இல்லாமல் அவங்க வேகமாக ஓடி போகும்போது கீழே ஏதாவது விழுந்துட்டு அப்படின்னா அதுக்காகவும் அடித்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, அதை தூக்கிட்டு போகும்போது எந்த விதமான ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனும் இருக்கக்கூடாது. நார்மலாக ஃபேஸை வச்சுட்டு தான் அதை தூக்கிட்டு போகணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ் சேஞ்ச் ஆனாலோ அதில் கீழே போட்டுட்டாலோ அவங்க என்ன பண்ணாலுமே அவங்களோட உயிர் போயிடும். அதனாலேயே அவ்வளோ அருவருப்பான ஒரு ஒர்க்கை கூட அவங்க எல்லாரும் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, ஆல்ரெடி அவங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட உடம்புல வந்து கை கால்னு எந்த இடத்துலையும் எந்த ஒரு ஹேரும் இருக்கக்கூடாது, ஈவன் தலையில் கூட அவங்களுக்கு முடியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ஃபுல்லாக ஷேவ் பண்ணி விட்டுருவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஹிட்லரோட ஆர்மியில் இருக்கிற என்னோட தலையிலையும் முடி இருக்கும், நார்மல் ஜூவிஷ் பீப்புளான உன்னோட தலையிலையும் முடி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் ஃபுல்லாக ஷேவ் பண்ணியிருப்பாங்க. ஷேவ் பண்ணிவிட்டு அந்த மென் எல்லாரையும் குளிக்க வைக்கும்போது அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு ஹோப் வரும். ஓகே, இவ்வளோ சஃபரிங்ஸ்லேயும் நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிறோம், இது கண்டிப்பாக நம்ம நல்ல லைஃப்க்கு போகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஹோப் வருது. அவங்க டெய்லியுமே 1 இல்லை 2 பிரெட் தான் சாப்பிட்றாங்க. சம்டைம்ஸ் ரொம்பவே கேவலமான ஒரு சூப் குடிப்பாங்க. இதனால தான் அவங்க உயிர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு நிமிஷம் ஆத்தர் என்ன நினைக்கிறாருன்னா,
நார்மலாக சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்லுவாங்க, கரெக்டான சாப்பாடு சாப்பிட்லன்னா, கரெக்ட் டைமுக்கு நம்ம ப்ரஷ் பண்ணல, குளிக்கலை, இந்த மாதிரிலாம் இருந்தோன்னா நம்ம லைஃப்பில் நிறைய டிசீஸ் வரும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே பொய் அப்படின்னும். ஏன்னா நார்மலாக 2 பிரெட் 1 பிரெட் சாப்பிட்டு கூட இங்கே ஸ்ட்ராங்காக வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அவங்க டெய்லி ப்ரஷ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் அவங்களோட டீத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க டெய்லி குளிக்கிறது இல்லை, இருந்தாலுமே அவங்களுக்கு எந்தவித நோயும் வரல. ஸோ நார்மலாக பேசிக்காக தேவைப்படுற அந்த ஒரு நீட்ஸ் இல்லாமல் கூட ஹியூமனால் நிறைய நாள் சர்வை பண்ண முடியும் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, அந்த இடத்துல யாரெல்லாம் என்னால் பில்லோ இல்லாமல் படுக்க முடியாது, என்னால் இந்த மாதிரி தரையில் படுக்க முடியாது, வேறு இடத்துல படுத்தா தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி எவ்வளோ நிறைய ரீசன்ஸ் வச்சுருந்தாங்களோ, எல்லாரோட ரீசன்ஸும் பிரேக் ஆகி ரொம்பவே ஸ்மெல் வர்ற, ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்கிற ஒரு இடத்துல எல்லாரும் ரொம்ப க்ரௌடடாக படுத்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ அந்த இடத்துல கூட தூக்கம் வர்ற அளவுக்கு பழகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் இங்கே என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, மனுஷனுக்கு கண்டினியூஸாக ஒரே ப்ராப்ளம் அவன் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கான்னா நாளடைவில் அது அவனுக்கு பழக்கமாயிரும். அதை ஒரு ப்ராப்ளமாகவே அவன் யோசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்றப்போ அதை ப்ராப்ளமாக பார்க்காம டே டு டே நம்ம கடந்து போகிற ஒரு விஷயமா பார்த்துட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சஃபரிங்ஸாக இருக்காது அப்படின்றதையும் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இமோஷ்னலாக அவங்க எவ்வளோ பிரேக் ஆகிருக்காங்க, அவங்க இமோஷன்ஸே எந்த அளவுக்கு இழந்துட்டாங்க அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாரு. எப்படின்னா, இவ்வளோ நாளும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ரெஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக சில பேர் நடிக்க ஆரம்பிப்பாங்க உடம்பு சரியில்லாத மாதிரி. அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ஹிட்லரோட ஆர்மியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி அவர் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆர்மியில் உள்ளவங்க சரியான ஒரு டைம் தேடிட்டு இருக்கும்போது ஒரு 12 வயசு இருக்கிற ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் உண்மையாக தான் சொல்கிறான்றது அவனுக்கு தெரிஞ்சாலுமே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ நாளும் நீங்கள் எல்லோரும் நடிச்சிங்க இல்லையா, ஸோ இனிமேல் யார் நடிக்கிறான்னு பார்ப்போம், நீங்கள் நடிக்கவே முடியாத அளவுக்கு நான் இந்த பையனுக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்பவே கோல்டாக இருக்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டி விட்டுறாரு. ஸோ ஓவராக பனி பெய்கிறதுனால அந்த இடத்துலே ஃப்ரீஸ் ஆகி அந்த பையன் இறந்து போயிடுறான். அந்த பையன் இறந்து போகும்போது யாருமே அங்கே இருந்தவங்க அழவே இல்லை, அவங்களுக்கு அதை பார்த்து பயமும் இல்லை. அவங்களோட பயம் எல்லாமே அங்கேருந்து போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நிறைய பேர் இறந்து போகிறத அவங்க கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே செத்து போச்சு. அந்த சின்ன பையன் இறந்து போகிறது கூட அவங்க ஜஸ்ட் ஒரு வேடிக்கையாக தான் பார்க்குறாங்களே தவிர எந்த ஒரு எமோஷன்ஸுமே அந்த இடத்துல அவங்கக்கிட்ட இல்லை. ஸ்டார்டிங்லலாம் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் அழுதுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுருந்தாங்களா, அவங்களோட கிளாத் வந்து நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்குமா, இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போகிறவங்க தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரியான தாட்டும் இவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டெட் பாடிஸ் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களோட டெட் பாடிஸ் எல்லாத்தையும் மொத்தமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இறந்த உடனே அவங்கள புதைக்கிறதுக்கெலாம் இடம் கொடுக்கறதில்ல. இறந்தவங்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல சேர்த்து வச்சுட்டு 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு வேன் வரும். அந்த வேனில் தான் எல்லாத்தையும் மொத்தமாக ஏற்றிட்டு போவாங்க. அது வரைக்கும் அந்த டெட் பாடிஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லோரும் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இவங்களால தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் ஒருத்தராக தரன்னு இழுத்துட்டு தான் போவாங்க. ஸோ அப்படி இழுத்துட்டு போகும்போது அந்த டெட் பாடிஸ் வந்து நிறைய கல்லுலலாம் அடிபட்டு ரத்தமாக இருக்கும். அந்த என்டையர் இடமே ரத்தமானாலுமே அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் எல்லாரையும் இழுத்து கொண்டு போய் ஒரே இடத்துல போட்டுட்ருப்பாங்க. அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ண தருணம் எதுனா, எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அவங்க அடி வாங்கும்போது தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம தப்பு பண்ணோம், அதுக்கு தண்டனையாக தான் நம்மளுக்கு இது கிடச்சிது அப்படின்னா கூட அவங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியாது. எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அவங்களோட சந்தோஷத்துக்காக இவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரியும்போது இவங்க ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் சாப்பாட்டுக்காக எல்லாரும் லைனில் நின்றுட்டுருப்பாங்க. அப்போது ஒரு ஓல்டு மேன் வந்து அவரால் நிற்கவே முடியாது, கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி அந்த லைனில் நின்று சாப்பாடு வாங்க போயிட்டுருப்பாரு. அந்த டைமில் ஹிட்லரோட ஆர்மியில் இருந்த ஒருத்தன் பார்த்துட்டு, இந்த லைன் இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஆனால் இந்த ஒருத்தன் மட்டும் இப்படி வளைஞ்சிருக்கிறதுனால இந்த லைனே அசிங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேனை கூப்பிட்டு ரொம்பவே அடித்து கொடுமைப்படுத்துகிறாரு. இப்போ நைட்டு நேரத்தில் அந்த ஓல்டு மேன் கிட்ட ஆத்தர் பேசும்போது ஓல்டு மேன் என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்னை அடித்தது கூட எனக்கு வலிக்கவே இல்லை, ஆனால் எந்த ஒரு ப்ராப்பர் ரீசனுமே இல்லாமல் என்னை அடித்தான். நான் லைனில் இருந்து தான் சாப்பாடு வாங்குகிறேன், என்னோடய சாப்பாடு தான் நான் வாங்கினேன், வேறு ஒருத்தனோட சாப்பாடை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கல,
அப்படி இருக்கும்போது அவன் ஏன் என்னை அடித்தான், அதுதான் எனக்கு கோவம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அந்த பெயின் தாங்க முடியாமல் அடுத்த நாளே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறாரு. இப்போது ஆத்தர் வந்து ஒரு நாளில் கண்டினியூஸாக காலையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு 5 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அதை ஒருத்தன் பார்த்துட்டு இவரை ரொம்பவே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ இவருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இருந்தாலும் அவரால் திருப்பி கொஸ்டின் கேட்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாரு. இப்போ 6 பேர் சேர்ந்து ஒரு பொருளை தூக்கிட்டு போகிறாங்கன்னா ஒருத்தர் அதில் மிஸ்டேக் பண்ணாலும் அந்த 6 பேருக்குமே அவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ரீசனுமே இல்லாமல் இல்லை சில்லி ரீசன்ஸ்க்காக அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, என்னைக்கு நைட் அவங்க படுத்தாலும் அவங்க ட்ரீமில் வந்துட்டு நிறைய கேக் சாப்பிட்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே, எதெல்லாம் அவங்க இழந்திருக்காங்களோ, எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களோட கனவுல வருமா. அப்படி வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நாள் ஆத்தர் தூங்கும்போது அவரோட கனவுல அவரோட ஒய்ஃப் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி அவருக்கு கனவு வந்திருக்கு. முழிச்சு பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் அவங்க கூட இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு கான்வர்சேஷன் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இதிலிருந்து அவர் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒருத்தங்களை பற்றி நம்ம நினச்சாலோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டேஸை ரிமெம்பர் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வருதோ அந்த சந்தோஷம் நம்ம கஷ்டத்தை கடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு ரீசன்னாலேயே எப்போ அவருக்கு அந்த கேம்பில் ரொம்ப லோன்லியாவோ ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் அவங்க கூட பேசின மாதிரி கனவு வந்துச்சு இல்லையா, அதை வந்து நினச்சி பார்ப்பாராம். இன்னொரு சொல்யூஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு கோல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் வந்து இங்கே வந்ததுக்கு ரீசனே மக்களுக்கு வந்து லைஃப்பை பற்றின மீனிங் புரியணும், அதை வந்து எழுதி முடிக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்தார். எப்போ இந்த கேம்பை விட்டு வெளியே போகிறாரோ அப்போ தான் அதை பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அவரோட ஒரே குறிக்கோள் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் இந்த கேம்பை விட்டு வெளியே போய் எழுதணும் அப்படின்றது இருந்ததுனால தான் எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே அவர் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற மக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போது சில பேர் வந்து ஜாலியாக நைட் நேரத்தில் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நைட்டு நேரத்தில் அவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் யாரெல்லாம் அவங்கள கொடுமைப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரையும் மார்க் பண்ணி அவங்களெல்லாம் டீஸ் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்களாம். ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளமை நம்ம ஜோக்காக மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயமாகவே நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டே நம்ம சர்வே பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹியூமரஸான மொமெண்ட் நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட சஃபரிங்ஸ்க்கான ரீசன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த புக்கு வந்து எல்லார் மத்தியிலையும் இவ்வளோ பாப்புலர் ஆகுது, எல்லாருக்கும் ஒரு ஹோப் கிடைக்குதுன்னா அதுக்கு இவர் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. அவரோட லைஃப்பில் அவர் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாருன்னா அது நிறைய பேரோட லைஃபுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற விதமாக இருந்ததுனால தான் அப்படின்றதையும் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறாருன்னா, கஷ்டப்படுறதுக்காகவே நம்ம வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஸ்ட்ராங் ஆகும். அதனாலேயே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை டாலரேட் பண்ணிக்கணும், அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக முடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த வார்லாம் முடிஞ்சு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணும்போது இவர் கூட்டத்தில் இருந்த ஒரு மேன் வெளியே நேராக ஓடி போய் ஒரு சோளக்கதிர் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அங்கே போய் ஒரு சோளத்தை பறித்து திங்கும்போது அங்கே இருந்த ஓனர் வந்து இவரை திட்டுறாரு. அதுக்கு அந்த சோளத்தை திருடினார் இல்லையா, அவர் அந்த ஓனரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஆத்தர் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, திருடினது நீ தான், ஆனால் நீ ஏன் அந்த ஓனரை அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த மேன் சொல்லுவான், இவ்வளோ நாள் என் லைஃப்பில் நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இவனை அடித்தது தான் உனக்கு பெருசாக தெரியுதா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மேன் இவர்கிட்ட காரணம் சொல்கிறான். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணவங்க மற்றவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிக்கிறாங்க. அதுவும் ஒரு தப்பான விஷயம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ சஃபரிங்ஸ் இருந்தாலும் மற்றவங்க லைஃபுக்கு நம்ம ஒரு லைட்டாக தான் இருக்கணுமே தவிர நம்மளும் அதே ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஸோ இந்த கதையோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு மேலே ஒரு மனுஷனால் சஃபரிங்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ விஷயம் இவர் டாலரேட் பண்ணாலும் இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவரோட உயிரை கையில் பிடிச்சிட்டு இந்த புக்கை எழுதி முடிச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ கஷ்டத்தில் அவரால் முடியும் போது நம்மளோட ப்ராப்ளம் எல்லாமே அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸே கிடையாது. ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேணால் டைம் எடுத்துக்குமே தவிர கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் ஒரு நாள் நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு கொஞ்சமாக ஹோப் இருந்தால் கூட அந்த ஹோப்பை
கரெக்டாக யூஸ் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதான் மேன் சர்ச் ஃபார் மீனிங்கோட சம்மரி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.